இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஐலி, விஜயகுமார் சார் தான் கூப்பிடுறாரு. எடி, ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். ப்ரூஸ்லியோட மொபைல் நமக்கு கிடைச்சிருக்க. இங்க பாரு, நான் அதை உன் கைக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு ஆள்கிட்ட கொடுத்து அனுப்பியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 5 to 10 மினிட்ஸ்ல அது உன்னோட கைக்கு வந்துடும். ஃபோன் உன் கைக்கு வந்ததும் அதை வச்சு நமக்கு ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு பாரு. எஸ் சார். முக்கியமா இந்த வர்மாவை பத்தி ஏதாவது டீட்டெயில் கிடைக்குதான்னு பாரு. இந்த விஷயத்தை கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க. ஓகே சார். எதுவா இருந்தாலும் எனக்கு இமிடியேட்டா கால் பண்ணுங்க. யா, ஓகே சார். என்னாச்சு ஐலி? இல்ல, நாம நினைக்கிற மாதிரி ஒவ்வொன்றும் நடந்துட்டு இருக்கிறத பார்த்தா அந்த வர்மா நம்ம கிட்ட சிக்குவான்னு தோணுது சீனியர். அவ இன்னைக்கு நம்ம கிட்ட மாட்டணும்னு இருந்தா அது கண்டிப்பா நடந்தே தீரும். ஆனா அதுக்கு முன்னாடி அந்த மிஸ்டர் எக்ஸ் யாருன்னு நமக்கு தெரிஞ்சா இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு தோணுது சீனியர். அப்படின்னா அந்த ப்ரூஸ்லி போன்ல இருந்து மிஸ்டர் எக்ஸுக்கு கால் போயிருக்கும்ல? கரெக்ட் சீனியர். கண்டிப்பா ப்ரூஸ்லி அந்த மிஸ்டர் எக்ஸுக்கு ஃபோன் பண்ணி பேசியிருப்பான். வர்மா இங்க வர்றது உறுதினா அந்த மிஸ்டர் எக்ஸும் இங்க தான் வருவான். இல்லனா இந்நேரம் வந்திருக்கணும். இன்னைக்கு மொத்தத்தையும் கண்டுபிடிச்சிடலாம். ஐலி, என்னாச்சு? சீனியர், அங்க ஸ்டேஜ்ல பாவைய கவனிங்களேன். என்ன ஐலி, இந்த நம்பர் பாவை கையில இருக்க போனோடதா? அப்போ அந்த மிஸ்டர் எக்ஸ் அவங்க வீட்டுல தான் இருக்கானா? சீனியர், அப்போ அந்த மிஸ்டர் எக்ஸ் அந்த ஃபேமிலில தான் இருக்கானா? என் தங்கச்சி அந்த குடும்பத்திலே வாழ போறா. என் தலையே சுத்துது சீனியர். ஐலி, நீ கொஞ்சம் டென்ஷனை குறை. டேய் கபிலா, போனை முதல்ல கொடு. நல்ல நேரம் போயிட்டு ஒண்ணு இல்லக்கா. பாப்பா இங்க வா. இந்த போனை நீயே வச்சுக்கோ. என்னம்மா? கபிலா, போனை கட் பண்ணு. டேய், என்னடா பாத்துட்டு இருக்க? அக்கா அக்கா அக்கா, ஒரு நிமிஷம். இந்த ஒரு கால் மட்டும் கா. சீக்கிரம். ஒரே நிமிஷம். ஹலோ. டேய் ப்ரூஸ்லி, எங்கடா போய் தொலைஞ்ச? உன்னால வருமா என்ன திட்டான்டா? ஹலோ ஹலோ ஹலோ. டேய் ப்ரூஸ்லி, பேசுறா. போன அப்புறம் பேசிக்கலாம். நல்ல நேரம் போயிட்டு இருக்குல்ல. டேய் கபிலா, சொன்னா கேளு, அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல போனை கொடு. ஐயரே, இங்க கவனி. நீங்க தாலி எடுத்துக்கோங்க. அக்கா, அது தாலி கட்டுங்கோ. டேய், என்னடா பாத்துட்டு இருக்க? கபிலா, தாலியை கட்டுடா. என்ன கண்ணு, என்ன பாத்துக்கிட்டே இருக்க?
ஐலி இல்ல சீனியர், நான் ஒத்துக்க மாட்டேன். தாலி கட்டிட்டா அவ்வளவுதானா? எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தமா? நான் போறேன். இப்பவே எல்லார்கிட்டயும் போய் உண்மை சொல்ல போறேன். ஐலி 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 ஒரு நிமிஷம் இரு, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. நீ போய் சொன்னா அவங்க உடனே கேட்டுருவாங்களா? ப்ரூஃப் கேட்டா என்ன சொல்றது? ப்ரூஸ்லி ஃபோன் பண்ணிருக்கிறதெல்லாம் ப்ரூஃபா ஏத்துக்க மாட்டாங்க. நம்ம கிட்ட ஒரு சாலிடான ப்ரூஃப் இல்லாம எதுவுமே பண்ண முடியாது. அதுக்கு ஒரு அயோக்கியன் கூட என் தங்கச்சி வாழ போறத வேடிக்கை பார்த்துட்டு இருக்க சொல்றீங்களா? மனுஷங்களை கொண்டு சந்தோஷப்படுற ஒரு ராட்சசன் என் குடும்பத்துக்கு மாப்பிள்ளையா வந்துட்டான். சரி பாத்துக்கலாம், இதுல ஒரு தப்பு எதுவுமே இல்ல. ஏன் தப்புதான், எல்லாமே ஏன் தப்புதான். அந்த கடவுள் எத்தனையோ வழியில இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு தடுத்தாரு. நான் தான் அதை புரிஞ்சுக்காம என் தங்கச்சி வாழ்க்கையை இப்படி பாழாக்கிட்டேன். 2 பேரும் சபைக்கு நமஸ்காரம் பண்ணுங்க. என் குடும்பத்துக்கு மட்டும் இந்த உண்மை தெரிஞ்சிச்சுன்னா அவங்களால கண்டிப்பா தாங்கிக்க முடியாது. இப்போ நான் என்ன செய்வேன்? அவங்க முகத்துல இருக்கிற சந்தோஷம் மொத்தமா காணாம போயிடுமே. எதுக்கு சீனியர் எனக்கு மட்டும் இப்படி ஒரு சோதனை?